வணக்கம் தோழர்களே. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையில் பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா நாடு முழுக்கவுமே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சங்கி கூட்டத்தையும் பாஜகவினரையும் ரொம்ப கொதிப்படைய வச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் தோல் உரிச்சு காட்டியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது இந்த நாட்டில் வந்த மகான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அன்பையும் அகிம்சையும் தான் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தங்களை இந்துக்களாக சொல்லிக் கொள்கின்ற சிலர் வன்முறை, வெறுப்பு, பொய்யை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் இப்படி சொன்ன உடனே நரேந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆகா இந்த பாலை எப்படியாவது ராகுல் காந்திக்கு எதிராக திருப்பி போட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டிருப்பார் போல. உடனே குறுக்கில் இந்த கௌசிக் வந்தான்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திரா அவர்கள் குறுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்துக்களையுமே ராகுல் காந்தி அவர்கள் வன்முறையாளர்கள் சொல்றது தீவிரமான விஷயம் சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சாரு. உடனே ராகுல் காந்தி அவர்கள் இவர்கள் போட்ட பாலை இவர்களுக்கு திருப்பி அடிச்சு நரேந்திராவும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல மிக தெளிவாக சொன்னார். அதாவது என்னன்னாக்கா ஏன் நீங்க இந்துக்களுக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டார். நான் சில இந்துக்கள்னு சொன்னேன், எல்லா இந்துக்களையும் சொல்ல சில இந்துக்கள்னு சொன்ன அந்த சில இந்துக்கள்னாக்கா பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நரேந்திராவும் அமித்ஷாவும் தான் வன்முறையை தூண்டுறாங்க அப்படின்றத மிக தெளிவாக தன்னோட பேச்சில் போட்டு உடைச்ச உடனே நரேந்திராவும் அமித்ஷாவும் அவங்களால பதில் பேச முடியாம இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்துனாப்புல உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்கள் தேர்தல் சமயத்தை உளர்னார் இல்லைங்களா. குறிப்பா நரேந்திரா அவர்கள் தேர்தல் சமயத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் குறித்து ஏகப்பட்ட உளறுகளை உளறியிருந்தார் இல்லைங்களா. இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் போது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், மகாத்மா காந்தி அவர்கள் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவனின் படத்தை காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போலி இந்துக்களான நரேந்திரா, பாஜக, ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிவனின் படத்தை வைத்தே தரமான சம்பவத்தை பாடவமா கொடுத்திருக்கிறாரு. என்னன்னாக்கா சிவனின் கழுத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாகம் இருக்கு இல்லைங்களா, அது வலது பக்கம் இருக்கும். சிவனுடைய ஆயுதமாக சொல்லப்படுகின்ற திரிசூலம் அவருடைய இடது கையில தான் இருக்கும். அவருடைய இடது கை பக்கம் இருக்கிறதுனால சிவனின் ஆயுதமான திரிசூலம் என்பது வன்முறைக்கான ஆயுதம் அல்ல, அது அகிம்சைக்கான ஆயுதம். யாரையா தாக்கணும்னாக்கா வலது கை மூலியமா தான் ஆயுதங்களை கொண்டு தாக்குவாங்க. ஆனா சிவன் எப்பொழுதுமே திரிசூலத்தை தனது இடது கை பக்கம் வச்சிருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னாக்கா சிவனின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் வன்முறைக்கானதல்ல, அது அகிம்சைக்கானதுன்னு சொன்னாரு. இதுலயும் ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா திரிசூலம் என்பதை ஒரு வன்முறை ஆயுதமாக மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னாக்கா இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பும் இவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்தாபனர்கள் சொல்ற விஷயங்கள் என்னன்னாக்கா திரிசூலத்தினுடைய ஒரு முனை என்பது கம்யூனிஸ்டுகளை குறிவைக்கவும், இன்னொரு முனை என்பது சிறுபான்மை மக்களை குறிவைக்கவும், அதுக்கு அடுத்த முனை பார்த்தீங்கன்னாக்கா நாத்திகளை குறிவைக்கவும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கடவுளின் ஆயுதமாக கருதப்படுகின்ற திரிசூலத்தை இவர்கள் வன்முறை ஆயுதமாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, திரிசூலத்தை மட்டும் இல்லைங்களே, அண்ணன் அலிமல் புகாரி அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று இந்துக்கள் பக்தி மையத்தோடு சொல்லுகின்ற ஒரு கோஷத்தை பார்த்தீங்கன்னாக்கா சக மனிதனை கடவுளின் பெயரால் வெட்டி கொள்கின்ற வன்முறை முழக்கமாக மாற்றிவிட்டீர்களே அயோக்கியர்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அண்ணன் அலிமல் புகாரி அவர்கள் இந்துக்களின் கடவுளாகிய ராமனின் பெயரை இப்படி வன்முறை ஆயுதமாக மாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் தன்னுடைய பேச்சுக்கள்ல ஆதங்கமா பதிவிடுவார். அதை தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா இந்த கும்பல் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதெல்லாம் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சிறுபான்மை மக்களுமே தாக்குதல் நடத்துறாங்களோ, ஒரு பொண்ணு தனியாக ஒரு இஸ்லாமிய பொண்ணு தனியாக அந்த பக்கம் அவர்கள் இருக்க பக்கம் போனாலும் உடனடியாக ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற வார்த்தையை வன்முறை முழக்கமாக, ஈவ் டீசிங் முழக்கமாக, ஏன்னா இதெல்லாம் பெங்களூர்ல நடந்ததுல ஒரு மாணவி புர்கா போட்டுட்டு போன ஒரே காரணத்துக்காக அந்த மாணவியை சுற்றி ஒரு ஈவ் டீசிங் பண்ற லெவலுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஜெய் ஸ்ரீராம்ன்ற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு ஒரு வன்முறையாக, ஒரு ஈவ் டீசிங் முழக்கமாக மாற்றி வச்சிருக்கிறானுங்க. இதையெல்லாம் குறித்து தான் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக சங்கி கும்பலுக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி எடுத்த பாடம் என்பது தொடர்ந்து நடக்கும். ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு அவர் தெளிவாக காட்டியிருக்கிறாரு, நீ பப்பு பப்புன்னு சொல்லிட்டு இருந்தல, நான் பப்பு இல்லடா தரமான சம்பவங்களும் உங்களுக்காக செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. இனிமேல் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கி குரூப்போட நாடாளுமன்றத்தில் வச்சு செஞ்சு
தரமான சம்பவங்களை ராகுல் காந்தி பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இனிமேலும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்டா மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்லிட்டு அவர்களே ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடு, இந்தியா கூட்டணியோட செயல்பாடு இருக்க போது. நரேந்திரா அவர்கள் 75 வயது முடிந்தோடனே அவர் பிரதமர் பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. ஆனா அதுக்கு அடுத்து யாரையாவது ஒருத்தர் வந்து அவங்க கொண்டு வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இனிமேல் ராகுல் காந்தி சிம்ம சொப்பனமாக இருப்பாரு. தொடர்ந்து பாஜகவுக்கும் RSS உடைய அமைப்புக்கும் ராகுல் காந்தி தினம் தினம் இனிமேல் அக்னி பரீட்சை வைக்க போறாரு. இது எல்லாத்தையும் நரேந்திராவால சமாளிக்க முடியும், மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க போறாரு அப்படின்றதான் யதார்த்தமான விஷயமா இருக்குது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.